இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆன்மீமிக்கவர்களே, ஜூன் மாதம் 11ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்தூதர் புனித பர்னபா அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த திருத்தூதர் பர்னபா என்பவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 திருத்தூதர்களுடைய அணியில சேராதவர். ஆனால் தொடக்க கால திருச்சபையில இவர் ஆற்றிய பணி, இவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த பேரன்பு, திருத்தூதர் பவுலோடு சேர்ந்து இவர் ஏறெடுத்த மறைபரப்பு பணிகள், பயணங்கள், இவற்றின் காரணமாகவே இவரை அப்போஸ்தலர் என்றே, திருத்தூதர் என்றே தொடக்க கால திருச்சபையில அழைத்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. இந்த திருத்தூதர் பர்னபா சைப்ரஸ் தீவை சார்ந்த ஒரு லேவியர் என்று அழைக்கப்படுகிறார். இயல்பிலேயே மற்றவர்களை ஊக்கப்படுத்துவதில் தலை சிறந்தவராக விளங்கியதால் இவரை மற்றவர்களை ஊக்கப்படுத்துபவர் என்கிற பெயரை குறிக்கிற பர்னபா என்று சொல்லியே இவரை தொடக்க காலத்தில் அழைத்திருக்கிறார்கள். அனுபவமிக்கவர்களே, தொடக்க கால திருச்சபையில திருத்தூதர் பவுலோடு பல தூதுரை பயணங்களில் பங்கு பெற்ற ஒரு காரணத்தினாலும், தொடக்க கால திருச்சபையில பல்வேறு புதுமைகள் வாயிலாகவும் இறை வார்த்தையை அறிவித்த ஒரு காரணத்தினாலும் இவர் திருத்தூதர் என்றே அழைக்கப்படுகிறார். திருத்தூதர் பவுலோடு சேர்ந்து மறைபரப்பு பணியில, இயேசுனுடைய இறை வாக்கு உரைக்கிற பணியில கல்லால் எரியப்பட்டிருக்கிறார், பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார், கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் கடைசி வரையில இறை வார்த்தை அறிவிக்கிற ஒரு பணியிலும், கடைசி வரையில இறை வார்த்தை அறிவிக்கிற ஒரு பணியிலும், கடைசி வரையில இயேசுவுக்காக எல்லா துன்பங்களையும் ஏற்ற ஒரு திருத்தூதராகவும், கடைசி வரையில எங்கெல்லாம் உறவுகளை ஊக்கப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் உறவுகளை ஊக்கப்படுத்தி கடைசியில இயேசுவுக்காக மறைசாட்சியாக மரித்தவர் தான் திருத்தூதர் பர்னபா. அன்புமிக்கவர்களே, இந்த திருத்தூதர் பர்னபாவை போல நாம் இறை வார்த்தை அறிவிக்கின்ற ஒரு ஆன்ம தாகம் பெற்றிருக்கவும், இயேசுவின் மீது அசைக்க முடியாத அன்பை கொண்டிருக்கவும், பணி வாழ்வில் எத்துணை துன்பங்கள் வென்றாலும் அவற்றை எல்லாம் இயேசுவுக்காக ஏற்றுக்கொண்டு இயேசுவினுடைய உண்மை சீடத்துவத்தை உலகிற்கு காட்டிய புனித பர்னபாவை போல நாமும் வாழ்ந்திட அவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். ஆன்மீகமிக்கவர்களே, இன்றைக்கு சீடத்துவம் என்பது, அல்லது இன்றைக்கு ஒரு நீதிமானாக வாழ்வது என்பது வெறும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை நிறைவேற்றுவதில் மட்டுமே நாம் நிறைவு பெற்று விடலாம் என்கிற எண்ணம் ஒரு சில பேருக்கு இருக்கிறது. அதாவது திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் அல்லது திருச்சபை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிற வெளிப்புறமான அடையாளங்களை நிறைவேற்றி விட்டால் போதும், நாம் புனிதர்களாக மாறிவிடலாம், அல்லது நேர்மையாளர்களாக மாறிவிடலாம், அல்லது கடவுள் திருமுன்னிலையில ஏற்றவர்களாக மாறிவிடலாம் என்கிற ஒரு எண்ணம் நம்மில் பலருக்கு இருக்கிறது. அதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிறது, பொய் சொல்லாதே, களவு செய்யாதே, கொலை செய்யாதே அப்படி என்று. இவற்றையெல்லாம் நாம் செய்யாமல் இருந்துவிட்டு உள்ளத்து அளவுல வெறுப்போடும் தற்பெருமையோடும் ஆணவத்தோடும் சுயநலத்தோடும் வாழ்கிற பொழுது அது உண்மையான நேர்மையாளருக்கான வாழ்வு அல்ல. அது உண்மையாகவே கடவுளுக்கு ஏற்புடையதல்ல. நம்முடைய புனிதத்தன்மை என்பது நம்முடைய உள்ளத்தில் நாம் அமைதியோடு இருக்கின்றோமா, நம்முடைய உள்ளத்தில் பிறரை மன்னிக்கின்ற மனதோடு இருக்கிறோமா, நம்முடைய உள்ளத்துல பிறரோடு அனைத்தையும் பகிர்ந்து கொள்கிற எண்ணத்தோடு இருக்கிறோமா, கோபப்படாமல் இருக்கிறோமா, சினத்தோடு வாழாமல் இருக்கிறோமா, இவைகள் மட்டுமே நம்முடைய உண்மையான சீடத்துவத்தை உணர்த்துகிற காரியங்கள் என்பதையே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தெளிவுரை எடுத்து தருகிறார். பல இடங்களில் நம்ம பார்க்கிறோம், வீட்டில் சண்டையை முடித்துவிட்டு கோபத்தோடு திருப்பலியில பங்கு பெறுகிற கிறிஸ்தவர்களையும் குருக்களையும் கன்னியர்களையும் நம்ம பார்க்கிறோம். இன்னும் சில இடங்களில் திருப்பலி முடிந்த உடனேயே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உணவாக நம்முடைய உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு வெளியே சென்று தீய வார்த்தைகள் பேசுவதும், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும், சண்டையிடுவதும், பொறாமையோடு நடந்து கொள்வதும், பிறர் மீது பழி போடுவதும் அல்லது தேவையில்லாத வதந்திகளை பரப்புகிற செயலையும் நம்ம செய்வதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இப்படிப்பட்ட வழிபாடு உண்மையான வழிபாடு அல்ல. கடவுளுக்கு உகந்த வழிபாடு என்பது வெளிப்புறமான சடங்குகளை நம்ம நிறைவேற்றினாலும் அதையும் தாண்டி உள்ளத்துல தூய்மை உடையவர்களாய் கடவுளை நேசித்து பிறரையும் நேசித்து நம்முடைய உள்ளத்தில் இறை அரசின் விழுமியங்களாக இருக்கிற அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி, மன்னிப்பு இவற்றை வளர்த்து கொண்டு வாழ்கிற நேர்மையாளர்களாக வாழ இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.